ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. இதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 10லேருந்து 12 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை லைட்டாக ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போதே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பூண்டை உரலில் வச்சு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தை கூட சேர்த்து முழுமையாக வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல் உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அதே ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போதே சேர்த்துட்டோம். அதனால் இந்த சமயத்தில் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஆனால் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு குழம்பு ஒரு முறை கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை கரைச்சி புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா குழம்பு இன்னும் கெட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் அரைச்சது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. சில பேர் தேங்காய் சேர்க்க விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தேங்காயை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதில் முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்புல ஒரு 10 முட்டைக்கிட்ட சேர்த்துக்க போகிறேன். முட்டை எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளியே சேர்த்துக்கங்க. எல்லா முட்டையுமே சேர்த்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் முட்டை எதுவும் உடையாமல் அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. முட்டை எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். 10 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், முட்டை எல்லாமே எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மட்டும் கரண்டி போட்டு கலந்து விட்டுறாதீங்க. அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நம்ம போட்ட முட்டை எல்லாமே அழகாக வெந்து வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முட்டை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் தான் எல்லா முட்டையுமே தனித்தனியாக பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் இன்னும் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமே குழம்ப கலந்து விட்டுறாதீங்க. அப்புறம் முட்டை எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு குழம்புல லைட்டாக இந்த மாதிரி கரண்டி போட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு. ஸ்டவ்வை இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.